கொடியை பற்றி என்ன படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது நல்லான்னு சொல்கிறதுக்கு. எப்பயும் கொடியில் என்ன இருக்கணுமோ, ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கைக்கு என்ன தேவையோ அதை நினச்சி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன மாநாட்டில் அந்த கொடி அதை விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மாநாடு நடக்கும்போது நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம். நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், அதில் இந்த யானையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. யானைன்றதுன்னு அவங்கள காப்பிரைட்ஸாக வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னா அது தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவங்க யானைக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதில் எந்த நியாயமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட ஆதரவு இருக்குமா 26ல்? 26லன்னு இல்லை, எப்போவுமே எங்களோட ஆதரவு அவருக்கு தான் இருக்கும். ஆமாம்மா. என்ன ஏன் அவருக்கு நீங்கள் ஒரு நடிகராக இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னும்போது அவங்கள ஆதரிக்கிறது அப்படின்னு இல்லை, இவங்க தான் அரசியலுக்கு வரணும், அவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு இல்லை. நல்ல எண்ணம் இருக்கிறவங்க யார் வேணால் வரலாம். போகலாமா? ப்ரோ, நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு நேற்று. அதை பார்த்தீங்களா? அதை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்படி இருக்குது இது வந்து அவரோட முயற்சி. அட்லீஸ்ட் இப்போ அவரோட பாப்புலாரிட்டி எவ்வளோக்குள்ள இருக்குது அது டெஸ்டிங்காக மேபி இந்த 2026 எலெக்ஷன் யூஸ் ஆகும். மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்பெயின் ஃப்ளாக் அது இதுன்னு கலாய்க்கிறானுங்க. ஸோ எனியாவ் அந்த டைமில் மேபி ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து முன்னாடி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம், அப்படி இருக்குது. ஸோ ரூலிங் பார்ட்டி தவிர்த்து ஆப்போசிஷன் பார்ட்டி யார் வேணாலும் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் மேபி ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா எம்ஜிஆரை வர வச்சாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. மேபி ஜென்ஜி அந்த வைப்ஸ் அந்த பசங்க மேபி அவங்க எல்லோரும் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த யானை சின்னம் வந்து மற்ற கட்சியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நிறையா எனக்கு செய்திகள்லாம் வந்தது. அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? அது மேபி அரசியலில் அரசியலுக்காக அவங்க கட்சிக்காக அந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேபி அவங்க அவங்க எலெக்ஷனில் நிற்கும் போது அவங்களுக்கு சின்ன எப்படியும் அது தரப்போகிறது இல்லை. எலெக்ஷன் கமிஷன் என்ன தராங்களோ அதை வச்சு தான் அவங்க மேபி ட்ரை பண்ணுவாங்க. எப்படியும் அந்த சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 2026ல் உங்களோட ஆதரவு அவருக்கு இருக்குமா? மேபி அந்த டைமில் பொறுத்து. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குல்ல, 2025 டைம் இருக்குல்ல, அதில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான். ஆனால் நீங்கள் வரவேற்கிறீங்களா? எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக ப்ரெசென்ட் ரூலிங்கில் நம்ம குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். அதே தான். அரசியல் வருகை, அதுக்கப்புறம் மாநாடு அதெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. முழுமையாக அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே வராரு. அரசியலில் இவர் நிலைப்பார் நினைக்கிறீங்களா? ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இதே மாதிரி தான் பண்ணார், ஆனால் பின்வாங்கிட்டாரு. விஜய் அப்படி பின்வாங்குவாரா? இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எல்லா ஜென்ரேஷன், அதாவது 60 வயசுக்காரங்க 50 வயசுக்காரங்கலாம் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பெரிய டவுட் தான், பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் 20 இயர்ஸ், அதாவது ஒரு 18லேருந்து 35 அந்த ஏஜ் கேட்டகரியில் வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் காலம் இது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் என்ன வருதோ அவங்க தான் லீடர்ஸாக இப்போ இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்கும். நேற்று நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த கட்சி கொடியை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கட்சி கொடியோட வண்ணம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் என்னென்னா இதில் நிறைய கட்சிகள் வந்து அந்த கொடியில் வந்து என்ன மாதிரியான குறைகளை கண்டுபிடிக்கலான்றதுலேயே ஆர்வத்தில் இருக்காங்க. அவர் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்ய வந்திருக்காரு. அவரை வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய விடணும் ஆக்சுவலாக. ஏன் இந்த மற்ற கட்சிங்க வந்து அந்த கட்சியில் இந்த குறை, அந்த கொடியில் இந்த பிரச்சனை இருக்குது, இது ஸ்பெயினோட கொடி, இந்த வாகைப்பூ சூடினதெல்லாம் வந்து அவங்க பண்ணது, யூரியா இது பண்ணுறாரு அப்படின்னு நிறைய இடையூறாக இருக்காங்க. அந்த இடையூறு இருக்கக்கூடாது. அவர் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல கல்விக்கான உதவியெல்லாம் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் இப்பயே பண்ணிக்கிட்டும் இருக்கார். அதனால் அவர் வரவேற்கத்தக்கது தான். சார் அப்படி பார்த்தா சைக்கிள் சின்னம்னு ஒன்று இருக்குது. இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து சைக்கிள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நார்த்தில் ஒருத்தவங்க சைக்கிள் வச்சுருக்குறாங்க, ஓகேங்களா. அதுக்காக வந்து யானையை வந்து ஒருத்தர் தான் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு யானை வச்சுருந்தாங்க, இவர் 2 யானை வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து வேறுபடுது. அதனால் சின்னத்தை வச்சுலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதை வந்து வரவேற்கணும். அவர் நல்லது செய்கிறதுக்காக வராரு. ஒருத்தர் வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர், அவர் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து அரசியலில் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கே மார்க்கெட்டில் வந்து அவருக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. இன்னமும் படம் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, நடிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு 200 கோடி வரைக்கும் அவருக்கு வருமானம் இருக்குது. அதை விட்டுட்டு ஒருத்தர் வந்து நான் மக்கள் சேவை செய்யணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா கண்டிப்பாக அவர் வந்து பணத்துக்காக இல்லை, மக்களுக்காக வராரு.